எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்திர பலம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற சந்திரன், ஜென்ம சந்திரன், அப்புறம் கோச்சார சந்திரன், இதை பற்றியெல்லாம் புரிஞ்சிருக்கணும். கோச்சாரத்தில் பலன்கள் எடுக்கிறதுக்கு சந்திர பலம் தான் வச்சு தான் கணிக்கிறாங்கங்க. அடிக்கடி மாறக்கூடிய கிரகம்னா எடுத்துட்டா சந்திரன் தாங்களா. சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும்போது கோச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும்போது பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதை வச்சு கோச்சார பலன் எடுத்துக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கோச்சார சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவங்க ஜென்ம சந்திரன் நின்ற இடத்துல இருந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கோச்சார சந்திரன் ஜென்ம சந்திரன் நின்ற இடத்துல இருந்து 1, 3, 6, 7, 10, 11 இடத்துல சஞ்சரிக்கும் போது கோச்சார சந்திரன் பலம் வாய்ந்தவராக கருதப்படுவாங்க. இதெல்லாம் சந்திர பலம் அப்படின்னு கூறுறாங்க. இந்த சந்திர பலத்தை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களுக்கு ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு டைம் குறிப்பாங்க இல்லையா, அதுக்கு சந்திர பலம் பார்த்து தான் நிச்சயம் செய்கிறது வழக்குங்க. எந்த நாளில் சுபகாரியம் செய்கிறோமோ அந்த நாளில் சந்திரபலம் பார்த்து நிச்சயம் செய்கிறது வழக்கமாக கொண்டிருக்காங்க. இது கோச்சார ரீதி அடிப்படையில் பார்த்து சந்திரபலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. 30 நாட்களும் 30 குறிப்புகளை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்திருக்கும் போது நான் ஏமாற்றக்கூடாது இல்லையா. உங்களுக்கு சில சின்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேங்க. முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.